தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை உக்கடம் பகுதியில் கார் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்து தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு ஏராளமான காவல்துறையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யார் இந்த 5 பேர்? தற்பொழுது 5 பேர் காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை கார் மாருதி 800 கார் சிலிண்டர் வெடித்து இரண்டாக சிதறியது. இதில் காரில் இருந்த ஜமேசா முபின் என்பவர் உயிரிழந்திருந்தார். அந்த சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்ட இடத்தில் ஏராளமான ஆணிகளும் கோழி குண்டுகளும் கிடந்தது. இதனையடுத்து இது தாக்குதல் சரியாக இருக்கலாம் என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜமேசா முபின் வீட்டில் சோதனையிட்ட போது அவரது வீட்டிலிருந்து எளிதில் கிடைக்கக்கூடிய வெடிபொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டின் முன்பாக இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த சிசிடிவி காட்சிகளில் ஜமேசா முபினுடன் கூடுதலாக 4 பேர் இருந்ததும் அவர்கள் ஒரு மர்ம பொருளை தூக்கி வருவதும் போன்ற காட்சிகள் எல்லாம் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அந்த நபர்கள் யார் என்பது குறித்தான ஒரு விரிவான விசாரணையை காவல்துறையினர் துவக்கி இருந்தார்கள். இதே போன்று அந்த கார் யாருடையது, அந்த கார் ஜமேசா முபினுக்கு எப்படி கிடைத்தது என்பது குறித்தான ஒரு விசாரணையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவை உக்கடம் கோட்டைமேடு மற்றும் ஜிஎம் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 பேர் முகமது தல்கா, முகமது அசாருதீன், முகமது ரியாஸ், பெரோஸ் இஸ்மாயில் மற்றும் முகமது நவாஸ் ஆகிய 5 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 நபர்களுமே 28 வயதுக்கு உட்பட்ட நபர்கள். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 நபர்கள் தற்போது தனியான ஒரு இடத்தில் வைத்து தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த கைது செய்யப்பட்ட 5 பேரில் முகமது தல்கா தடை செய்யப்பட்ட அல்லுமா இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர் பாட்ஷாவினுடைய உடன் பிறந்த தம்பியான நவாப் கானினுடைய மகன் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த காரானது 9 பேரிடம் இருந்து கைமாறி 10வது நபராக முகமது உயிரிழந்த ஜமேசா முபினிடம் வந்திருப்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 பேரையும் தனி இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கோவை மாநகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேரிடமும் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி குருசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.